மதுரை பார்லிமெண்ட் ஜல்லிக்கட்டு போட்டியை காண பார்வையாளர்கள் குவிந்துள்ளனர். சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்போது சற்று நேரத்தில் அங்கு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க இருக்கிற நிலையில் அங்கிருக்கும் ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை பதிவு பண்ணலாம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி தொடங்க இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்பாக உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சி, அதற்கு முன்னதாக கோயில் மாடுகள், மகாலிங்க சுவாமி வனப்பு கமிட்டியினுடைய மாடுகள் உட்பட கோயிலினுடைய மாடுகள் 7 மாடுகளை கொண்டு வந்து மரியாதை செய்துவிட்டு அதற்கு பிறகு நிகழ்ச்சிகள் வந்து தொடங்கும். மாவட்ட ஆட்சியர் தலைமையில உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதல் சுற்று வீரர்களை வைத்து இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியோட தொடங்க இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது. போட்டியில் பங்கு பெற்று சிறப்பாக காளைகளை பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கும் சிறப்பாக களமாடக்கூடிய காளைகளுக்கும் பரிசுகள் வழங்குவதற்கு லட்சக்கணக்கில் மதிப்புடைய ஏராளமான பரிசு பொருட்கள், சைக்கிள், தங்க நாணயம், வீட்டு உபயோக பொருட்களான கட்டில், மெத்தை, பீரோ, ஃப்ரிட்ஜ், அதே போன்று மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்ற பல்வேறு பொருட்கள் எல்லாமே வந்து பரிசு பொருட்களாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று சிறந்த காளைக்கு களமாடக்கூடிய சிறந்த காளைக்கு முதல் பரிசு பெறக்கூடிய காளைக்கு தமிழக முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் வாகனம் வந்து பரிசாக வழங்கப்படுகிறது. அதே போன்று சிறந்த வீரருக்கு, அதிக காளைகளை பிடித்து முதலிடம் பிடிக்கக்கூடிய வீரருக்கு கார் பரிசு வழங்கப்படுகிறது. தமிழக துணை முதலமைச்சர் சார்பில் அந்த கார் பரிசாக வழங்கப்படுகிறது. 2வது இடம் பிடிக்கக்கூடிய சிறந்த காளைக்கு நாட்டு பசுவும், அதே போன்று 2வது இடம் பிடிக்கக்கூடிய சிறந்த வீரருக்கு இருசக்கர வாகனமும் பரிசு வழங்கப்படுகிறது. ஏராளமான பரிசுகள் வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாமே கூட பரிசாக வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 மாடுகள் பதிவு செய்யப்பட்டு களமாடுவதற்கு மருத்துவ பரிசோதனைகள் நடந்து வருகிறது. இதற்காக கால்நடை மருத்துவர்கள் குழு தயார் நிலையில் இருந்து வருகிறது. மருத்துவ பரிசோதனைகளை செய்துதான் ஒவ்வொரு காளைகளையும் வந்து தகுதியுடைய காளைகளாக சான்றளித்த பின்னர் களத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்னதாகவே பதிவு செய்த காளைகளுக்கு நாட்டினுடைய உரிமையாளர் நாட்டினுடைய புகைப்படத்துடன் கூடிய ஒரு சான்று வந்து அவர்களுக்கு அடையாள அட்டையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் QR கோடுடன் அந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கும். எனவே இதில் வந்து வேறு மாடுகளை, ஒரு மாட்டு பெயரை பதிவு செய்துவிட்டு வேறு மாடுகளை வந்து மாற்றி இறக்கம் வந்து களத்தில் இறக்க முடியாது. அந்த QR கோடுகளை வந்து ஸ்கேன் செய்து பரிசோதனை செய்த பிறகு இந்த காளைகளை உள்ளே அனுமதிக்கிறார்கள். புறவாடிக்கு பின்பாக இந்த பதிவு செய்யப்பட்ட காளைகள் நீண்ட வரிசையில், அதுவரை இந்த போட்டிகளில் அவர்கள் வந்து அவர்களுக்கான அந்த இடம் வரும் வரையில தொடர்ந்து அவர்களை கண்காணித்து, அந்த காளைகளை கண்காணித்து ஒவ்வொரு காளையாக அவற்றுக்கான உணவு, தண்ணீர், குடிநீர் உள்ளிட்டவை, அதற்கு பிறகுதான் காளைகளை தொடர்ந்து களம் இருப்பார்கள். ஒரு 100 காளைகளை வந்து தயார்படுத்தி மருத்துவ பரிசோதனை செய்து அடுத்தடுத்த சுற்றுக்கு அவர்கள் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். சுற்று வாரியாக இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் வந்து 60லிருந்து 70 எண்ணிக்கை கொண்ட வீரர்களை, ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு நிறத்திலான ஜெர்சி அணிந்து வரக்கூடிய வீரர்கள் களத்தில் இறங்குவார்கள். அந்த 60லிருந்து 70 எண்ணிக்கையில் கொண்ட அந்த வீரர்கள் களமிறங்கும் பொழுது அந்த சுற்றில ஒன்றுக்கும் மேற்பட்ட காளைகளை அவர்கள் பிடித்தால் அவர்களை இறுதி சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றவர்களாக அறிவித்து அவர்களுடைய எண்களை அறிவித்து களத்தில் இருந்து அனுப்பி விடுவார்கள். பிறகு இறுதி சுற்றிலே அவர்கள் வந்து பங்கேற்பார்கள். இறுதி சுற்றில் சிறப்பாக மாடு பிடிக்கக்கூடிய வீரர்கள் அனைவருமே ஒரே சுற்றில் பங்கேற்பார்கள் என்பதனால அப்பொழுது போட்டி மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும். அந்த போட்டியில அதிகமாக யார் காளைகளை பிடிப்பதில் என்பது போட்டி இருக்கு. ஒரு சில வீரர்களுக்கு மாற்றி அந்த முன்னிலை நிலவரங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முந்தைய ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் பாலமேடு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் அப்படி சுவாரஸ்யமான இறுதி சுற்றாக இருந்திருக்கிறது. இந்த களம் அதற்கு ஏற்ற போன்ற ஒரு களம். இந்த களம் வந்து பெரிய களம் என்பதனால அதிகமான மாடுகள் களம் இருப்பதற்கும் வீரர்கள் சிறப்பாக விளையாடுவதற்கும் போட்டி சுவாரஸ்யம் இருந்ததாக விவரங்களுக்கு நன்றி சரவணன்.